சார் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பகவன் கேசரியோட ரீமேக் தான். அந்த பாட்டு கம்பேரிசன் கூட எடுத்து போட்டிருந்தாங்க. அது நிஜமாவே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் இருக்குமா? மேபி படம் பார்க்காம ஒன்றும் சொல்லவே முடியாது. நீங்கள் பகவன் கேசரி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, இப்போ இந்த பாட்டை வச்சு சொல்கிறாங்க அதே மாதிரி இருக்குது போஸ்டர் அப்படின்றாங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து அவங்க யூஸ் பண்ணிடலாம், இல்லை அந்த நாட்டை எடுத்து யூஸ் பண்ணிருக்கலாம். நீங்கள் ரைட்ஸ் வாங்கிறதுக்கே காரணம் என்னன்னா, ஒரு பெரிய படம் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு 400 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இது பகவன் கேசரி மாதிரி இருக்குன்னு போது அவங்ககிட்ட ஏன் ஒரு பிரச்சனை? எல்லாம் ஒரே நிறுவனம், எல்லாம் அவங்க ஊர் நிறுவனங்கள் தானே. ஒரு ரைட்ஸை வாங்கிடுவோம், ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. நீங்கள் அப்படியே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு காரணம் இன்னொன்று என்னன்னா, இது கடைசி படம் விஜயோடைய அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான படம் அப்படின்பொழுது அது வந்து ஒரு பக்கா மசாலா படம். ஒரு மிகப்பெரிய மசாலா படம். விஜய்க்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு மசாலா படம் கொடுத்தா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும். அது எச் வினோத்துக்குலாம் அதெல்லாம் வந்து அவர் ரீமேக் டைரக்டர் கிடையாது. அவர் வந்து செய்திகளில் வந்த செய்தித்தாள்களில் வந்த நிஜ சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இதுக்கு முன்னாடிலாம் படம் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இது விஜய் அரசியலுக்கு டிவிகேவிற்கு மிக முக்கியமான படமாக இருக்கும்.